இப்போ எப்படி மனிதர்கள் இந்த பூமியை ஆண்டுட்டு இருக்காங்களோ அப்படி 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியை ஆண்ட உயிரினம் தான் டைனோசர்கள். 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு எரிக்கற்கள் பூமியை தாக்குனதால அந்த டைனோசர்கள் அழிஞ்சிருந்தாலுமே இன்னைக்கு வரைக்குமே பூமியில் வாழ்ந்த சிறந்த உயிரினம்னா அது டைனோசர்களாக தான் கருதப்படுது. டைனோசர்களுக்கு ஏன் டைனோசர்ஸ்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1842ஆம் ஆண்டு டைனோசர்கள் பற்றி ஆராய்ச்சி செய்த ரிச்சர்ட் வாவன் அப்படிங்கிறவர் தான் டைனோசர்ஸ்க்கு டைனோசர் அப்படிங்கிற பெயரை கொடுத்தாரு. டைனோசருக்கான கிரேக்க அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியர்ஃபுல்லி கிரேட், அதாவது அச்சுறுத்தக்கூடிய பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தான் டைனோசர்ஸுடைய அர்த்தம். பொதுவாக டைனோசர்களில் 2 வகைகள் இருக்கு. ஒன்று கார்னிவோரஸ், இன்னொன்று எர்பிவோரஸ். கார்னிவோரஸ்னா அது முழுக்க வேட்டையாடி மற்ற உயிரினங்களின் மாமிசத்தை உண்ணக்கூடியது. இதற்கு உதாரணமாக டீரெக்ஸ், வெலாசிராப்டர்ஸை சொல்லலாம். எர்பிவோரஸ்னா முழுக்க தாவரங்களை உண்ணக்கூடியது. இதற்கு உதாரணமாக பிராசிவோரஸ், ஷார்போடா ஆகிய டைனோசர்ஸை சொல்லலாம். இதுவரைக்கும் வாழ்ந்த உயிரினங்கள்லேயே அதிக ஃபோர்ஸில் கடிக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு தெரியுமா? அது டீரெக்ஸ் டைனோசர் தான். இந்த டீரெக்ஸ் டைனோசர் அழுத்தமானது கிட்டத்தட்ட 40,000 நியூட்டன் வரைக்கும் இருக்கும். இதை ஒரு ஒப்பீடோட சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய விலங்குகள்ல அதிக அழுத்தத்தோட கடிக்கக்கூடிய விலங்குன்னா அது சால்ட் வாட்டர் முதலை தான். இந்த சால்ட் வாட்டர் முதலையானது வெறும் 16,000 டன் நியூட்டன் அளவு அழுத்தத்தோட தான் கடிக்கக்கூடியது. அதே மாதிரி டைனோசர்ஸ்லேயே பெரிய டைனோசர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது அர்ஜென்டினோசாரஸ் தான். இந்த டைனோசர் ஆனது 8 மீட்டர் உயரமும் 37 மீட்டர் அகலமும் கொண்டது, 100 டன் எடையும் கொண்டது. இதற்கு ஈடா நம்ம 100 யானைகளை சொல்லலாம். 100 யானைகளின் அளவு கொண்டது தான் இந்த அர்ஜென்டினோசாரஸ். டைனோசர்கள் பற்றின தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.